இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரிய அளவுல எல்லாத்தையும் மாத்தி நான் திரும்ப வருவேன். நீங்க 2 பேரும் செஞ்ச அநியாயத்துக்கு உங்களை பழி வாங்கறதுக்காகவே திரும்ப வருவேன். இந்த பிரவீன் மிட்டலை எதுக்காக பகைச்சுக்கிட்டோன்னு உங்க வாழ்க்கையில பயப்படுற மாதிரி பண்ண போறேன். அன்னைக்கு அடிபட்டதுக்கு இன்னைக்கு பழி வாங்க வந்திருக்க. புலியா மாறி வந்திருக்க உன்னோட எதிரிடா. என்ன மித்ரா சார் இது? உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டீங்களா? முன்ன பின்ன யார் இருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்து நடக்க மாட்டீங்களா? கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி? ஏதோ யோசிச்சுக்கிட்டு நான் கவனிக்கல பாகியலட்சுமி. அததான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு அலட்சியமா ஏன் இருக்கீங்க? அப்படி தீவிரமா நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இது கூட உங்களுக்கு யாராவது சொல்லணுமா? பாகியலட்சுமி, உன் முன்னாடி நிக்கிறது உன் பாஸ். அவர்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஏதோ நீ அவரை காப்பாத்திட்டன்றதுக்காக வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. இங்க பாருங்க மனிஷா மேடம், நம்ம கூட இருக்கிறது பாஸா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, உயிர் விஷயம்னு வந்துட்டா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஜாக்கிரதையா இருக்கிறத பத்தி சொல்றதுக்கு தரத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. How dare you to talk like this? ஏன் கிட்டே நீ இவ்ளோ ஹார்ஷா பேசுறியா? மனிஷா, What is this மித்ரா? பாகியலட்சுமி உன வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. நீ எப்படி சும்மா இருக்க? பாகியலட்சுமி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. அவ என்னோட நல்லதுக்காக தான் சொல்றா. அப்படி இருக்கும்போது நானும் திருப்பி திட்டுறதெல்லாம் அர்த்தமே இல்ல. சப்போட்டா, இந்த பீச் பாக்குறதெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது இங்க ஒரு சர்ச் இருக்கு சார். அங்க நாம மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அது நிறைவேறும். போலாமா சார்? சரி, அங்க போலாம் வா. சரி வாங்க சார். இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு இனிமே அவருக்கு ஆபத்து வராதுன்னு நினைக்க முடியாது. இந்த இடத்துல அந்த அம்மா சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏதோ பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எப்படியாவது அவர் அதுல இருந்து காப்பாத்தணும்.